ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் கண்ணீருக்கான பதில் இது என் செல்லமே. குழம்பி தவிக்காதே, இனி இதுதான் நடக்கும். ஆம், உன் சாயப்பா சொல்வதெல்லாம் 100% மேல் உறுதி 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 என் செல்லமே. உன்னுடைய கண்கள் இருக்கிறதல்லவா, உனது குடும்பத்தின் நலத்தையே பார்க்கும். பிறர் வாழ்க்கையை விமர்சிக்க உனக்கு நேரமில்லை. ஏனெனில் உன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள உன் மனம் முழுவதும் உழைப்பில்தான் இருக்கிறது. ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து அதை நாம் குறையாக மாற்றுவார்கள் சிலர். அது அவர்களின் பழக்கம், உன் இயல்பு இல்லை. நீ அடுத்தவர்களை பார்க்க மாட்டாய், பேச மாட்டாய். உன் குடும்பத்தை உயர்த்துவாய். நிச்சயமாக உன் தொழிலை வளர்த்து கொள்வாய். உன் குழந்தைகளுக்கு நல்ல மதிப்புகளை கற்றுக் கொடுப்பாய். நீ வளர்ந்து கொண்டிருக்கும் போது உன்னை பற்றி பேசுபவர்கள் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் நீ சட்டை செய்ய வேண்டாம், எதையும் அலட்டிக்கொள்ள வேண்டாம், அவர்களை கண்டு கொள்ள வேண்டாம். ஆனால் நீ பேசாமல் முன்னேறிக்கொண்டே இருப்பாய். அதனால்தான் உன்னை அமைதியான உயர்வின் பாதையில் உன் சாயப்பா நடத்தி வருகிறேன். உன் வாழ்க்கையை எந்த ஆபத்தும் எட்ட முடியாது. ஏனென்றால் உன் சாயப்பா உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. நீ எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் அதற்கு பின்வரும் வெற்றி உன் கற்பனைக்கும் எட்டாத அளவில் பெரிதாக இருக்கும். இன்னும் சில நாட்கள் மட்டும் காத்திரு. ஆம் செல்லமே, உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றும் அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது. உன் பெயரை அனைவரும் மரியாதையுடன் சொல்லும் நாள் மிக அருகில் வந்துவிட்டது. கவலைப்படாதே, உன் நிழலை நான் பார்த்து கொள்கிறேன். யாரும் அதை தீண்டக்கூட முடியாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தைரியமாக எதிர்கொள். இல்லை என்றால் வாழ்க்கையே பிரச்சனையாக மாறிவிடும். எதை பார்த்தாலும் பயந்து ஓட ஆரம்பித்தால் அது உன் மனதையும் உன் பாதையையும் கட்டுப்படுத்த தொடங்கிவிடும். பயப்படக்கூடாது என் செல்லமே. பயம் என்பது உன்னை தடுத்து நிறுத்த வரும் ஒரு நிழல் மட்டும்தான். அதை மட்டும் நம்பவே நம்பாதே. அதை வெல்லும் தைரியத்தை உன் உள்ளத்தில் எழுப்பிக்கொள். நீ ஒரு படி தைரியமாக முன்னேறினால் அந்த பிரச்சனைகள் பின்வாங்கும். அதை மட்டும் நினைத்துக்கொள். உனக்குள் இருக்கும் சக்தி உன் பயத்தை விட பலம் உள்ளது. உனக்குள் இருக்கும் சக்தி உன் பயத்தை விட பலம் உள்ளது. அந்த சக்தி உன் சாயப்பா தரும் அருள். அதை நம்பி உறுதியுடன் நடந்தால் நிச்சயமாக உன்னை காக்கும். ஆம், உன் சாயப்பா உன்னை காப்பேன். என் அருள் உன்னை வழி நடத்தும். நிச்சயமாக வெற்றிகளை குவிப்பாய் என் செல்லமே. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உன் உள்ளத்தின் ஆழத்தின் நான் விதைத்திருக்கும் தன்னம்பிக்கையின் தீப்பொறிதான் உன் வாழ்வின் முதல் வெற்றி. அது என்ன தெரியுமா? என்னால் முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று நீ நம்பும் அந்த நொடியில் நான் உன் உள்ளத்தில் எழுந்து நிற்கிறேன். என் செல்லமே, பயமும் சந்தேகமும் நீக்கி உன்னை முன்னே நடத்துகிறேன் என்பதை மறந்துவிடாதே. முடியாது முடியாது என்ற எண்ணத்தை நீ தள்ளி வைத்து ஒரு அடியை எடுத்து வைக்கும்போது அது வெறும் முயற்சி அல்ல, அது பாதி வெற்றியை ஏற்கனவே கைப்பற்றியதற்கு சமமாகும். மீதியெல்லாம் உன் உழைப்பும் உன் அர்ப்பணிப்பும் சேர்ந்து வெற்றியாக மாற்றும். அது உன் சாயப்பாவின் அருளின் பாதையாகும். தளராத மன உறுதியுடன் நீ நடந்தால் சிகரம் உன்னை தேடி வரும். நினைத்ததை சாதிக்கும் வலிமை உன் உள்ளத்தில் இருக்கிறது. தன்னம்பிக்கையே நான் உனக்கு கொடுத்த முதல் ஆயுதம். அதை பிடித்து நிமிர்ந்து நில். வெற்றி உன் பாதத்தில் விழும் என் செல்லமே. நான் இன்னொன்று சொல்லட்டுமா என் செல்லமே? உன்னை பற்றி தவறாக பேசுபவர்கள் இருக்கலாம், உன்னை சுற்றியே இருக்கலாம். அதை கேட்டு மனம் உடைய வேண்டாம். இந்த பிரபஞ்சத்தில் நல்லவனாக வாழ முயற்சி செய்யும் ஒவ்வொருவரையும் சோதிக்க சில வார்த்தைகளால் காயப்படுத்தத்தான் செய்வார்கள். ஆனால் நினைத்துக்கொள், உன் மனம் நேர்மையாக இருந்தால் அந்த வார்த்தைகள் உன்னை பாதிக்க முடியாது என்பது உண்மை என் செல்லமே. மற்றவர்கள் சொல்வதை விட உன் உள்ளத்தின் உண்மை எனக்கு தெரியும் அல்லவா? உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் அல்லவா?
உன் முயற்சியும் உன் நல்ல மனமும் வீண் போகாது. பொறுமையுடன் இரு, அமைதியாக முன்னேறிச் செல். உன்னை குறைத்து பேசுபவர்கள் ஒரு நாள் உன் உயரத்தை பார்த்து வியக்கும் நாள் வரும். ஏனென்றால் உன் பக்கம் நின்று உன்னை காக்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா. சாயி சாயி என்று என் நாமத்தை நினைத்து தைரியமாக நட. உன் வாழ்க்கையில் நன்மை மட்டுமே நடக்க நிச்சயமாக உன் சாயப்பா அருள் புரிவேன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என் செல்லமே. நேற்று என்னிடம் வந்து புலம்பினாய் அல்லவா, என்ன செய்வதென்று தெரியவில்லை சாயப்பா, நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கிறது என்று புலம்பினாய் அல்லவா. கவலைப்படாதே, உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் நேரம் வந்துவிட்டது. இப்போது உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் இல்லத்தில் பெருகும். உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக ஒருமுறை என்னை வந்து தரிசனம் செய். நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி தருகிறேன் என் செல்லமே. நீண்ட நாட்களாக என்னுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று ஆவலாக காத்திருக்கிறாய். அதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். நான் உனக்காக பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி வைத்துள்ளேன் என் செல்லமே. நீ கிடைத்த வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்தி வாழ்க்கையை வெல்லப் போகிறாய். அதற்கான சூழல்கள் தான் தற்போது அமைகின்றன. நீ தோற்றுப்போய் விடவில்லை என் செல்லமே. உன்னை ஏதோ ஒரு உருவில் ஒவ்வொரு முறையும் உன் சாயப்பா நான் காப்பாற்றி வருகிறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை தட்டு தடுமாறி நிற்கும் சமயத்தில் உன்னை காப்பாற்றி கைதூக்கி விடுகிறேன் என்பது நீ மனப்பூர்வமாக உணர்வாய். நீ எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று என்னுடைய மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கான பல நல்லதொரு வாய்ப்புகள் உன்னை வந்து சேரும். ஆகவே கண்ணீரை துடைத்துவிட்டு உன் சாயப்பா கூறுவதை கவனமாக கேள். உனக்கு பிடித்ததை வேண்டாம் என்று விட்டு விடுவது கஷ்டம்தான். ஆனாலும் அதுவாகவே உன்னை விட்டு போகும்போது அதை பிடித்து வைக்க நினைக்கின்றது முடியாத காரியம். என் செல்லமே, நீ தவறே செய்யாமல் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு எதற்காக அந்த உறவை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு போராடுகிறாய். உரிமை இருந்தும் அவர்கள் தன் அன்பை உன் அக்கறையையும் உணராமல் உன்னை உதாசீனப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கும் இதே நிலைமை வரும். ஆம் செல்லமே, அவர்களுக்கும் இதே நிலைமை வரும்பொழுதுதான் உன் துயரத்தை அவர்கள் அறிவார்கள். ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை, துவாரகமாயின் செல்ல குழந்தை. உன் சுயத்தை இழந்து உன் தன்மானத்தை இழந்து ஏன் இவ்வளவு அவதிப்படுகிறாய்? இதுவல்ல உன் விதி. உன் விதியை மாற்றி எழுதி அமைத்து விட்டேன். சற்று புரிந்து கொள். இதோ என்னுடைய விரல்களை பிடித்து கொண்டு எழுந்து நட என் செல்லமே. அனைத்தையும் உன் வசமாக்கி உனக்கு அருள்பாலிக்கிறேன் உன் சாயப்பா. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.